என் காதல் மோகினி. இதனால தான் அகர மாமாவும் தீர மாமா மாதிரியே இருக்காரு. அவரோட சித்தப்பான்றதுனால தான் ஒரே மாதிரி இருக்காங்க போல. எப்படியாவது இதை நான் தீர மாமாட்ட சொல்லிடணும். என்ன இவ அந்த போட்டோவையே பார்த்துட்டு கிடக்கா? அன்னைக்கு வேற பாட்டி அவளை என்னோட தங்கச்சின்னு சொன்ன உடனே கோவம் வந்து அவளை நான் வேலைக்காரின்னு பேசிட்டேன். கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க கூடாது, என் மேலதான் தப்பு. அதுக்காக வருத்தப்பட்டு 2 நாளா அவளை பார்க்காம இருந்ததுக்கே நரக வேதனையா இருக்கு. சரி, அவட்ட போய் மன்னிப்பு கேட்டு பேசிடணும். தீர மாமா எங்க போனீங்க 2 நாளா? அச்சோ, யாராவது பாத்துட்டு போறாங்க. மாமா எல்லாரும் தூங்கிட்டாங்க, அதனால தைரியமா உங்களை கூப்பிட்டேன். அப்படி கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம். மாமா, உங்களை மாமான்னு கூப்பிட எனக்கு முழு உரிமையும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன உரிமை? எல்லா உரிமையும் மாமா. நான் ஒண்ணு கேட்கட்டா? கேளுமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னது கல்யாணமா? ஆமா மாமா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சுட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன லூசு மாதிரி உளறிட்டு கிடக்க? நேத்துல இருந்து உன்னோட நடவடிக்கையே சரியில்லை. முதல்ல நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன வளைச்சு போட்டு இந்த வீட்லயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கியா? என்ன மாமா 2 நாளா உங்களை காணணும், பாசமா உங்க கிட்ட வந்தா இப்படி சொல்லிட்டீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பொய்க்காரி மாதிரி தெரியுதா? ஐயோ, இதை கேட்க எனக்கு இந்த வீட்டுல யாரும் இல்லையே. ஏட்டி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. இப்படி கண்ணீர் விட்டா நான் அமைதியா போயிடுவேன்னு நினைச்சியோ? ஏன் மாமா இப்படி வெடுக்குன்னு பேசுறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு கூடவா கேட்க மாட்டீங்க? நீ சொல்ல வர்றது இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உண்மையிலேயே நீ யாரு? அனாத ஆசிரமத்துலதான் வளர்ந்தியா? எனக்கு உன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீங்களே சந்தேகப்பட்டா நான் எங்க மாமா போவேன்? எனக்குன்னு இருக்கிறது நீங்களும் இந்த குடும்பமும் தானே. என்னது இது? ஏதோ சத்தம் கேக்கு. வாய மூடுடி, தாய் கழுவி எந்திரிச்சிருச்சு போல. வரட்டும், அவங்க கிட்டே நான் நியாயம் கேட்கறேன். 2 நாளைக்கு முன்னாடி வேலைக்காரன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என் கண்ணுல படவே இல்லை. உங்களை எவ்வளவு தேடணும் தெரியுமா? எவ்வளவு ஏங்கணும் தெரியுமா? இப்படி ஆசையா பேச வந்தா என்ன திட்டிட்டு இருக்கீங்க நீங்க. நீ என்ன லூஸ் ஆயிட்டியா? அப்பத்தாட்ட என்னத்த நியாயம் கேட்க போற? இதெல்லாம் சொன்னா என் பேரன் எதுக்கடி உன்னை பார்க்கணும் பேசணும்னு உன் மூஞ்சிலேயேதான் குத்தம். அது மட்டும் இல்ல, வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடும் பாத்துக்க. என்னை பத்தின உண்மை தெரிஞ்சா இந்த குடும்பம் கண்டிப்பா எனக்கு உதவி செய்ய வரும். ஆனா ரணதீர மாமா ஏன் அவரை ஒரு அனாதன்னு சொன்னாருன்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. அதை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். யார் அது? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, என்ன சத்தங்க? பேசாம அந்த மாடிக்கிட்ட வந்துருடி. என்னது இது? இங்கதானே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏமா தாய் கிழவி, இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதுவும் ஒரு பொண்ணு அழுவுற மாதிரி. உனக்கு எதுவும் கேட்டுச்சா? ஆமாடா, அதே சட்டுன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த மோகினி பிள்ளைய வேற காணோம். நீங்க 2 பேரும் எங்க நிக்கிறீங்க? அப்ப அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யார் அழுதுருப்பா? தாய் கிழவி, உனக்கு இருந்தாலும் இம்புட்டு குசும்பாகாது. முத பேரனும் கடைசி பேரனும் மட்டும் உனக்கு வசதி. எங்களை எல்லாம் பார்த்தா பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியுதா உனக்கு? இந்தா நிக்கிறானே உன் கடைசி பேரன், என்ன வேலை பாக்குறான்னு தெரியுமா? ஏய், என்ன எதுக்குடா மாட்டி விடுறீங்க? அது காதுக்கு போச்சு, நான் செத்தேன். பாட்டி, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல ஏதோ ஒரு ஆவி புகுந்திருக்கும் போல. அதான் நடுராத்திரி தலையை விரிச்சு போட்டு ஹால்ல உட்காந்து அழுது போல. நம்ம தாய் கிழவி இருக்கிறப்ப இன்னொரு பேயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா திவாகரா. கரெக்டா சொன்னடா சூர்யா. ஏலே சும்மா இருக்கடா. சத்தம் வந்ததுன்னு பார்க்க வந்தா உங்க கூட அக்கா போறா கிடக்கு. இத்தனை நாளா இல்லாத பேய் இப்ப எப்படி புதுசா வரீங்க? முதல்ல மோகினி பிள்ளை எங்கன்னு பார்க்கணும். என்னங்கடா ராத்திரி நேரம் இங்க நிக்கீங்க? டேய், என்னடா நட்ட ராத்திரி அப்பத்தா கூட ரகசிய மீட்டிங் போட்டிருக்கீங்க? அப்படி என்ன விஷயங்க? ஆமாடா, அந்த ரகசியத்தை இவன் காதுல ஓதுங்க, அப்படியே பத்திரமா வச்சிருப்பான். அடைச்சி குடியார பையன், தண்ணியை போட்டா ஊரெல்லாம் வளருவான். இவன் ரகசியத்தை வேற கேட்டு வரானாக்கும். அப்படியா? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சொல்லி பாப்போம். அது எங்க குடும்ப ரகசியம், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஆக, நான் உன் குடும்பத்துல ஒருத்தன் இல்லைன்னு மறைமுகமா சொல்றேன், அப்படித்தானே அத்தை? மறைஞ்சேன் சொல்லணும், நேரடியாகத்தான் சொல்றேன். ஷேம் ஃபார் மீ. ஏமாம்சு, அப்பதான் உன்னை ஏதோ இதுக்கு முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்தாத மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்குற. ஏய் தாய் கிழவி,
இந்த சின்ன பயலுக முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேல. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தொண்டு வேலை பார்த்ததுக்கும் தினமும் மகளுக்கு கையக்கால அமுக்கி விட்டு உடம்புல மசாஜ் பண்ணி விட்டதுக்கும் என் பொண்டாட்டிய சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணேன். என் சொத்து அங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க, சும்மா கிடக்கு. நான் அதை போய் பார்த்துட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிறேன். ஆமா ஆமா சொத்து இவங்க அப்ப ஏக்கர் கணக்குல விட்டுட்டு போயிருக்கான் பாரு. ஒத்த வீடும் 4 ஏக்கர் காடும் கிடக்கு, அதுவும் வானம் பார்த்த பூமி. இதுல போய் இவன் ராஜா மாதிரி வாழ்றானாக்கும். அப்பத்தா இங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு பாக்கணும்னு வந்தா அதை விட்டுப்புட்டு என் மாமனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா நீயே? அவருக்கு சூடு சொரணை இல்லதான், அதுக்காக மாடு மாதிரி அசராம வேலை செய்யற மனுஷனை திட்டிக்கிட்டே இருப்பியா? அவர் என்ன சொன்னாலும் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியோ? நாங்க இருக்கோம் பாத்துக்க. கரெக்டா சொன்ன சூர்யா. எப்ப பாரு என் மாமனை திட்டி கொட்டி கவுக்குற. எம்பிட்டு அசிங்கப்படுத்தினால சோத்த தின்னுட்டு இங்கே நாய் மாதிரி நம்ம காலை சுத்திட்டு கிடப்பாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவா தாய் கிழவி. ஆமா அதவே, நம்ம தாய் கிழவிக்கு மாமனை கண்டாலே ஆக மாட்டேங்குது. அவரை எப்படி நீ வேத்து மனுஷன்னு சொல்ல போச்சு? அவர் இந்த குடும்பத்துல ஒரு ஆளு தானே. இந்த குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் கழுத மாதிரி தான் முதல்ல சுமந்துக்கிட்டு திடீர் அவரை போய் நீ எப்படி பேசலாம்? ஆமாடா திவாகரா, நீ சொல்றதும் சரித்தேன். டேய் எப்பா, இந்த மாமனுக்காக நீங்க வக்காலத்து வாங்கினதும் போதும் கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா. தாய் கிழவி கூட என்னை டீசெண்டா தாண்டா அசிங்கப்படுத்தும். ஆனா நீங்க மாடு கழுத நாயின்னு வச்சு செஞ்சுப்பிட்டீங்கடா. இனிமே இந்த குடும்பத்தோட சங்காத்தமே எனக்கு வேணாம். நான் போறேன். அங்க போனா உங்க அத்தைக்காரி கொரட்டையே தாங்க முடியல. நானு மாடி இருக்கிற ரூம்ல போய் படுத்துக்கிடுதே. சொல்லு. இல்ல மாமா, பாட்டி அங்க சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்காங்க. அவங்க போட்டா போடட்டும், நீ பேசிக்கிட்டே இரு. என்ன இப்ப? உன்னை பார்க்காம 2 நாளா என்னால இருக்கவே முடியல. அதான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சு வந்தேன். கரெக்டா நீயும் இங்கதான் இருந்தியா? அதான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இங்க மாடி வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டேன். அவங்க போனதுக்கு அப்புறம் போலாம், சரியா? ஓகே மாமா. என்னங்கடா நடக்குது இங்க? ஏன் மாம்சே, என்ன அங்கனே வரைச்சு வரைச்சு பாத்துட்டு கிடக்க? எதையும் பார்த்து பயந்துட்டியா என்ன? டே ஆத்தி, நீ ஒரு பச்சை மண்ணுடா. இதெல்லாம் பார்த்தா பயந்துருவ. வா, மேம உன்னை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறேன். வா போவோம். ஏன் நம்ம மாமனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போயிருச்சா? இந்த திவாகர் எரும மாட்டு பாயில அப்படி தாங்கிக்கிட்டு போறாரு. அதான்டா எனக்கும் தெரியல. மாம்ஸ்க்கு என்ன ஆச்சு? அங்க என்னதான் இருக்குன்னு தெரியலையே. டேய், நம்ம அண்ணனும் மோகனாவும் மாடா இது? டேய், நம்ம பார்த்தாலும் அசராம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கிடக்காங்க பாருடா. எந்த அளவுக்கு வேற உலகத்துல இருப்பாங்கன்னு பாத்துக்க. டேய், மாடி கிட்ட போய் என்னடா நின்னுட்டு கிடக்கீங்க? ஆத்தி, என்னடா பூச்சாடி விழுந்து கிடக்கு? டேய், எதுக்குடா இந்த பூச்சாடியை போட்டு உடைச்ச? அது ஒண்ணும் இல்ல அப்பத்தா, பூனை ஒண்ணு அங்க அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை விரட்டுறதுக்காகத்தான். அதுக்குன்னு இத போட்டாடா உடைப்ப? சொல்லிருந்தா என் தடி எடுத்து கொடுத்துருப்பேன்ல. இந்த பூனை அடுத்து இந்த வேலையை பார்த்தா அப்படித்தான் செய்யணும் அப்பத்தா. இந்த மோகினி பிள்ளை வேற எங்கேன்னு தெரியலையே. ஏன் மோகினி, இங்கதான் இருக்கியா நீனு? ஆமா அப்பத்தா. ஏன் மோகினி பிள்ளை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை காணாம நான் தேடிட்டு கிடக்கேன். ஆமா, இன்ன வரைக்கும் நீ இங்கதான் இருந்தியா? அவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கேன். அப்பத்தா, அந்த பிள்ளை பாத்ரூம்ல இருந்து இப்பதான் இங்க வந்துச்சு. சாடி உடஞ்சு கிடக்குச்சுல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே பயந்து கிடக்கு. ரொம்ப பயப்படாத பாப்பா. இந்த கிறுக்கு பயலுகதான் பூனையை விரட்டுறோம்னு இந்த அழகு ஜாடியை உடச்சு புட்டாங்க. சரி, அதை சுத்தம் பண்ணி வெளியில அள்ளி கொட்டிப்புடு. நான் படுக்க போறேன், சீக்கிரம் வா. என்ன மோகனா, அவன்கிட்ட மாமா மாமான்னு உருவனப்பையே நினைச்சேன். கடைசியில இந்த வேலை பார்க்கதானா? ஐயோ, அதை பாத்துட்டீங்களா? ஏமா, நாங்க பாக்குறது கூட தெரியாம 2 பேரும் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கீங்க. அப்படி ஒரு ரொமான்ஸ்? அப்படிலாம் இல்ல, மாமா வேணாம்னு சொன்னாரு, நான் தான். அடடடா, அவனை காப்பாத்துறியாக்கும். நாங்க அவன் தம்பிங்க. அவனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். எங்கிட்டோ நல்லா இருந்தா சரித்தான். அவனை வளைச்சி உன் வாயில போட்டதோட நிக்காத. அடுத்தடுத்து கல்யாணம் குழந்தை குட்டின்னு போய்கிட்டே இரு. அப்பதான் எங்களுக்கு ரூட் கிளியர் ஆகும். டே மாம்சு, நீ கரெக்டா தாண்டா சொல்ற. இவங்க வளகாப்பு சாப்பாடு தான் போட போறாங்க. சரிவா, நம்ம போய் தூங்குவோம். அப்பா, நல்ல வேலை எல்லாரும் போயிட்டாங்க. சாரி, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல தப்பு பண்ணிட்டேன். சாரி. நான் அதை தப்பாவே நினைக்கலையே. சரி சொல்லு, ஏதோ பேச வந்தியே, உரிமை அது இதுன்னு. என்ன விஷயம்? அது ஏமா மோகனா, சீக்கிரம் படுக்க வாமா. அச்சச்சோ, பாட்டி கூப்பிடுறாங்க. நாம நாளைக்கு பேசலாம் மாமா. பாய் மாமா. சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்க. இப்ப கொடுத்தியே, அது எனக்கு தினமும் வேணும். உன்னோட பொண்டாட்டிங்கிற உரிமையோட. ரோபோ மாதிரி இருந்த என்ன என்னோட இதயத்துல பூ பூக்க வச்சுட்டா கள்ளி.